ஒரே மாதிரியான சம்பளம், ஆனா ஒருத்தன் ரிச் ஆகுறான், இன்னொருத்தன் புவர் ஆகுறான். அது ஏன் தெரியுமா? அதாவது டிஃபரன்ஸ் ஸ்கில் இல்ல, லக் இல்ல, அதுதான் மைண்ட் செட் தான். புவர் மைண்ட் செட் என்ன பண்ணும் தெரியுமா? என்னால முடியாது, ரிஸ்க் வேண்டாம், சேஃபா இருக்கலாம்னு எந்த ஈடுபாடும் இல்லாம ஒதுங்கி இருப்பாங்க. எதுலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ரிச் மைண்ட் செட் என்ன பண்ணும்? நான் ட்ரை பண்றேன், லேர்ன் பண்றேன், க்ரோ ஆகுறேன், புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. எல்லாத்தையும் ஒரு கை பாப்பாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குறுகிய வட்டத்துல உங்க வாழ்க்கைய சுருக்காம சிறகெடுத்து வானத்துல பறந்தா இந்த உலகமே உங்க கீழே தான். நான் சொல்ற இந்த 3 சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்க. நம்பர் 1, எப்பவும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா எப்படி முடியும்னு யோசிங்க. பிரெயின் தானா சொல்யூஷன் தேட ஆரம்பிக்கும். நம்பர் 2, டெய்லி 10 நிமிடம் லேர்னிங். அதாவது மணி, ஸ்கில், பிசினஸ் இப்படி எதையாவது பற்றி தினமும் லேர்ன் பண்ணுங்க. ரிச் பீப்புள் லேர்ன் டெய்லின்றதை மறந்துடாதீங்க. நம்பர் 3, டேக் ஸ்மால் ரிஸ்க் டெய்லி. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் நியூ ஆக்ஷன் அல்லது ஒரு நியூ ஐடியா, புதிய முயற்சி, இப்படி புதுசா ட்ரை பண்ணிட்டே இருங்க. ரிச் ஆகுறது பெரிய விஷயம் இல்ல, டெய்லி ஸ்மால் மைண்ட் செட் அப்கிரேட் தான் முக்கியம். எபிசோட் 3ல உங்களை ஏழையா வைக்கிற ஒரு டேஞ்சரஸ் தாட் சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க.